ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் LTS லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் ஆல் ஓவர் LTS ஃபேன்ஸ் அண்டு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பாட்னா பைரட்ஸ். இன்றைக்கி ஒரே ஒரு மேட்ச் தான். இதுக்கு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ஸோட கபடி லீக் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு மேட்சோடு இது பண்ணிக்கிட்டாங்க. இந்த மேட்ச் என்ன இதுன்னு பார்க்கணுன்னா ஸ்டார்டிங் 7 பார்க்கலாம். தமிழ் தலைவர்ஸோட ஸ்டார்டிங் 7 போன வருஷம் பெஸ்ட்டு 11 பெஸ்ட்டு 7 என்ன இருந்தாங்களோ அதே இது இன்றைக்கி அஸ்வின்குமார் இது பண்ணியிருக்காரு. அஜிங்கியா பவர், அபிஷேக், சாகர், சாஹில், ஹிமான்ஷு யாதவ், நரேந்தர், மோஹித். பாட்னாவோட ஸ்டார்டிங் 11 பார்த்திங்கன்னா சச்சின், சுதாகர், மஞ்சித், கிஷன்துல், நீரஜ், அங்கித், மனிஷ் இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் 7 விளையாண்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா பாட்னா பைரட்ஸோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சச்சின் தான் பாயிண்ட் டேக்கராக இருந்தார். நம்மளோட இதில் நரேந்தர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரைட்லேயும் மஞ்சித்தாக இருந்தாலும் சரி, சச்சினாக இருந்தாலும் சரி, நம்மளோட சாகில், சாகர், அபிஷேக் ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரேந்தர் மல்டி பாயிண்ட் ரைடு 2 பெஸ்ட்டு மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தவங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சுதாகரும் வந்து ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார். அவங்கள நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஆல் அவுட் பண்ணோம் பாட்னாவை. அதனால் நம்ம ஒரு ப்ரில்லியண்ட் லீடில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் சச்சின் வந்தாலும் சரி, மஞ்சித் வந்தாலும் சரி, நம்ம அபிஷேக் வந்து ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவர் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவர் ஹைஃபை எடுத்துட்டார். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சச்சின், மஞ்சித் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. ரைடுக்குள்ளே வந்தால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாமல். அதே மாதிரி சுதாகர் வர ஒவ்வொரு ரைடையுமே ப்ரில்லியண்ட்டாக ஒரு பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலைவர்ஸ் வந்து அபிஷேக், சாஹில், சாகர் அண்ட் ஹிமான்ஷு யாதவ் இவங்க வந்து ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணி ஆப்னண்ட்டை நிலக்கொலைய வச்சாங்க. அஜிங்கியா பவர் சப்போர்ட் கொடுத்தாரு. ஹிமான்ஷு யாதவும் ரைடில் சப்போர்ட் கொடுத்தாங்க. நரேந்தர் மட்டும் பாயிண்ட்ஸ் அப்போதைக்கப்போ போனஸோ டச் பாயிண்ட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தார். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் 20, பாட்னா வந்து 11. நம்ம ஒரு 9 பாயிண்ட் லீடில் இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நாம் அவங்கள க்ளோஸராக, அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க, க்ளோஸராக அவங்கள வந்து ஆல் அவுட்டுக்கு, செகண்ட் ஆல் அவுட்டுக்கு தள்ளிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து அவருக்கு சப்போர்ட்டாக நரேந்தரும் சரி டச் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் சுதாகர் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான டேக்கிள் இனிஷியேட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சச்சின், மஞ்சித், சுதாகர் 3 பேரும் தமிழ் தலைவாஸோட ஸ்ட்ரகிளில் திருப்பி மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் செகண்ட் ஆஃப் 17 மினிட்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆல் அவுட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆல் அவுட்டு பாட்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் வந்து ஃபஸ்ட் ரைட் போனார். அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து டூ ஆர் டை ரைடில் போகும்போது அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு காலில். அதனால் உடனே அவர் வெளியே போயிட்டார். அவருக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக விஷால் உள்ளே வந்தார். போன மேட்ச் ப்ரில்லியண்ட்டாக ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். சூப்பர் டேக்கில் இருந்தாலும் சரி, டூ ஆர் டை ரைடில் இருந்தாலும் சரி, அவர் ப்ரில்லியண்ட்டாக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். மறுபடியும் வந்து அவங்க சைடில் சுதாகர் தவிர்த்து வேறு யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கலை. சச்சின் வந்தாலும் சரி, மஞ்சித் வந்தாலும் சரி, அவுட் ஆகிறது தான் அவங்களோட இதாக இருந்தது. பிகாஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸோட டேக்கிளிங் அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நரேந்தர் வந்து நடுவில் வந்து சூப்பர் டேக்கில் ஸ்ட்ரக் ஆகும்போது கூட விஷால் போய் ஒரு சில டைம் வந்து சப்போர்ட் கொடுத்தாரு. பட் அவங்க சைடில் என்னென்னா பாட்னா வந்து நம்மளை வந்து இதுக்கு சூப்பர் டேக்கிளுக்கு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் டூ ஆர் டை ரைட் சுச்சுவேஷன்லேயும் நம்மளை தள்ளினாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது விஷால் வந்து சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் போய் அவரும் மாட்டினார். அதனால் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் லீட் எடுக்க ஆரம்பித்தாங்க. 20-11 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 30க்கு போயிட்டு அந்த ஆல் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 14க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதாகர் ஒரு பாயிண்ட் லாஸ்ட் அந்த செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து சுதாகர் ஒரு பாயிண்ட் எடுத்து செகண்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு டைம் அவுட்டில் பார்த்திங்கன்னா 31 தமிழ் தலைவாஸ் 31, பாட்னா பைரட்ஸ் வந்து 17.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சுதாகர் ஒவ்வொரு ரைட்லேயுமே ஒரு டச் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். நரேந்தர் எம்டி போட்டுக்கிட்டே இருந்தார். பிகாஸ் என்ன, உங்கள் சைடில் வந்து 5 பேர் ரைடர், இல்லை 4 பேர் ரைடர், இல்லை 3 பேர் ரைடராகவே இருந்தார். ஏன்னா அந்த டைமில் அவர் போய் மாட்டிக்கூடாதுன்னு அவர் எம்டி ரைட் போட்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து சுதாகர் ரைடு வரும்போது நரேந்தரே டேக்கிள் இனிஷியேட் பண்ணார், ஆனால் அவுட் ஆகிட்டார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம 31-19 அவங்க 19ல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போன சப்ஸ்டியூட்டாக போன அஜிங்கியா பாஸ் சப்ஸ்டியூட்டாக திரும்பி சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணி திருப்பி உள்ளே வரும்போது ஒரு கம்பேக் சப்ஸ்டியூட்டாக இருந்தார். போன ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டர்ஸு சூப்பராக ப்ரில்லியண்ட்டை இனிஷியேட் பண்ணி சுதாகராக இருந்தாலும் சரி, சச்சினாக இருந்தாலும் சரி, மஞ்சிதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் நீங்கள் வாங்கடா பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலான்ட்டு உள்ளே வர நம்ம டேக்கிள் பண்ணி உட்கார வச்சுட்டோம். இந்த டீம் தாங்க, எங்கெங்க இருந்தீங்க இத்தனை நாளாக, இந்த டீம் தாங்க எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் பஸ்தாமி உள்ளே வந்தார். சுதாகர் வந்து அதுக்கு முன்னாடி ரைடில் வந்து சாகரை வந்து அவுட் ஆக்கிட்டு போனோடனே அந்த கார்னர் வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு அமீர் ஹுசைன் பஸ்தாமியை உள்ளே கொண்டு வந்தார். அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் சச்சின் 2 பாயிண்ட் ரைடு எடுத்துகிட்டு போனார். அதனால் பார்த்திங்கன்னா 33-22 இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் பவர் வந்து ஒன்று கிஷன்துல் இல்லைன்னா சச்சினை அவுட் ஆக்கிக்கிட்டே இருந்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோஹித் வந்து ஒரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் இனிஷியேட் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்தாங்க. 37-23 இருந்தோம். அதுக்கப்புறம் சச்சின் வந்தாலும் சரி, திருப்பியும் அதே தான், சச்சின் வந்தாலும் சரி, மஞ்சித் யார் வேணாலும் உள்ளே வாங்க, நாங்கள் உங்களை பிடிச்சி போடுறோம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஃபென்ஸையோட ஆளுமையை அந்த இடத்துல காட்டணும். ப்ரில்லியண்ட் தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸில் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள வந்து அதிகமாக ரைட் பாயிண்ட்ஸ் ஒரு ஹாஃபில் எடுக்க விட்டாலும் இன்னொரு ஹாஃபில் எடுக்க விடல. அதுவும் காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுதாகர் தான் ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். கடைசீட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் முடியும் போது பார்த்திங்கன்னா 41 தமிழ் தலைவர் 41 பாட்னா பைரட்ஸ் 25. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீ பாயிண்ட்ஸ்னால் செகண்ட் ஹாஃபில் பவர் கம்பேக் கொடுத்தாரு. அபிஷேக் வந்து இன்றைக்கி வெல்டவுன் சூப்பர் டிஃபென்ஸ் இன்றைக்கி ஹைஃபை எடுத்தார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அஜிங்கியா பவர் இன்றைக்கி ரைட் பாயிண்ட்ஸ் 10 அவரோட 10 ரைட் பாயிண்ட்ஸ். இது டோட்டல் சம்மரி பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து ரைட் பாயிண்ட்ஸ் 16, டேக்கிள் 21, ஆல் அவுட் 4, எக்ஸ்ட்ராஸ் 0. பாட்னா பைரட்ஸ் பார்த்திங்கன்னா 17 ரைட் பாயிண்ட்ஸு, டேக்கிள் 8, ஆல் அவுட் கிடையாது, நம்மளை ஆல் அவுட்டே பண்ண விடல, எக்ஸ்ட்ராஸ் 0. ஃபுல் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் தமிழ் தலைவாஸ் 41, பாட்னா பைரட்ஸ் 25. நாம் டேபிளில் பார்த்திங்கன்னா 10வது பிளேஸில் இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 13 கேமுக்கு 4 வின்னு, 9 லாஸு, ஒரு ட்ரா கூட கிடையாது. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம குறைச்சிக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ 14 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கோம், மைனஸில். ஓவரால் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட். நம்ம போன இதில் 11வது பிளேஸில் இருந்தோம். இந்த இதில் வந்து 10வது பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கிறோம். யூபிஓதாஸை கீழே தள்ளிட்டு இன்றைக்கி நாம் ஒரு ஆல் அவுட் கூட ஆகலை. இதே ஒரு பாசிட்டிவ் இந்த பொங்கல்லேருந்து. இனி வர மேட்சஸ், இனி இருக்கிற 9 மேட்சஸும் நம்மளோட டிஃபென்சிவ் சைடாக இருந்தாலும் சரி, அட்டாக் சைடாக இருந்தாலும் சரி, ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டா நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். இன்னொன்று என்னென்னா, நம்ம பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவங்கள வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹாஃப் 10 மினிட்ஸில் அவங்க 6 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க, நம்ம 10 பாயிண்ட் எடுத்திருந்தோம். அடுத்து 11 to 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் அவங்க எடுத்திருந்தாங்க, பாட்னா எடுத்திருந்தாங்க, தமிழ் தலைவர் 8. செகண்ட் ஹாஃப் 21 to 30 மினிட்ஸில் பாட்னா பைரட்ஸ் 6, தமிழ் தலைவாஸ் 11. அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 31 to 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸராக கிட்ட வந்துட்டாங்க. அதுவும் எதனால சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அவங்க 8, நம்ம 10, தமிழ் தலைவாஸ் 10. இதுதாங்க தேவை. நம்ம ஒன்று பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று ரைடாக இருந்தாலும் சரி, டேக்கிளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அதிகமான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டேக்கிளில் 21 பாயிண்ட் எடுத்துருக்குறோம். எனிவே, தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அட் ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, உங்கள் கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. ஏதாவது என்னோட இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் இது பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஹாப்பி பொங்கல் கைஸ். தேங்க்யூ.